இருக்கு. அங்க வந்து ஒரு வார்க்காக ட்ரைனிங் குடுத்துட்டுருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்து அங்க இருக்கிற ஒரு பையன் ஒரு பையன் மட்டும் ரொம்ப கோபக்காரனா இருக்கிறான். அவன் வந்து அப்போ ஒரு டைம் அந்த ட்ரெய்னர் மேல கோவம் வந்து அந்த ட்ரெய்னரையே கொன்னுடுறான். கொன்னதுக்கப்புறம் தான் பயந்துட்டு என்னடா பண்றது? ஒரு நம்ம வந்து தெரியாம அடிக்க போனோம், இப்படி ஆயிப்போச்சே! அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அங்கருந்து ஓடிர்றான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த மாரி நம்ம பண்ணிட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஊருக்கு வந்து அதாவது அங்க அந்த மலைப்பகுதிக்கு வந்து பாதையே கிடையாது. வெளிய வரணும், உள்ள போணும் அப்படின்னு. ஒரு சரியான பாதை இல்லாம இருக்கு. அதனால இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே! சரி ஓகே. இந்த இந்த நாட்டு இந்த மலையில இருக்கிற மக்களுக்காகவாவது நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணியே ஆகணும். நம்ம செஞ்ச தப்ப சரி பண்ண முடியாது. ஆனா இன்னொரு நல்லதையாவது செய்யலாம் அதுக்கு பதிலா. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலைப்பகுதிக்கு பாதை அமைக்கிறதுக்காக அவன் ஒரே ஒரு ஆள் மட்டும் தனியா அந்த மலைக்கு வந்து பாதை அமைச்சிட்டு இருக்கான். அப்ப வந்து பாதி வேலை முடிஞ்சிருச்சு. பாதி ரோடு அவன் போட்டு முடிச்சுட்டான். பாதை அமைச்சு